வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்ட் 1ல் ஜோடியாக் கில்லர் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் ஜோடியாக் கில்லர் பார்ட் 2வாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த பார்ட் 2 வீடியோவில் அந்த கொடூரமான 37 கொலைகளை பண்ணது இவங்களாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிற அந்த 3 பேரை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். வெல்கம் டு ராட்சசன் தொடர். நான் உங்கள் ராகவன். ஃபஸ்ட்டு எல்வன் பெஸ்ட் அப்படிங்கிறவர் தான் ஜோடியாக் கில்லராக இருப்பார் அப்படின்னு அவரோட பையனே சொல்லியிருக்காங்க. கேரி ஸ்டீவர்ட் டேஞ்சரஸ் அனிமல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிடுறாரு. இந்த புக்கில் தான் இந்த தியரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு கிடைச்ச தகவலை வச்சு வரையப்பட்ட வரைபடமோ அவரோட அப்பாவோட ஃபோட்டோவோ நல்லாவே ஒத்து போகுது. அதே மாதிரி அவரோட பேரும் அவர் எழுதின லெட்டரில் இருக்கிற குறியீடில் இருக்கிற எழுத்துக்கள் எண்ணிக்கையும் மேட்ச் ஆகுது. மேலும் அந்த லெட்டரில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங்கும் இவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இவர் ஜோடியாக் கில்லராக இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணதில் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங் அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதரோடது அப்படின்னு. அதே மாதிரி ஃபோட்டோவில் உள்ள உருவத்தோற்றம் எல்லா வகையிலையும் ஒத்து போனாலும் பெரிய முகத்தை வச்சுருந்தான் ஜோடியாக் கில்லர் அப்படிங்கிற விஷயம் ஒத்து போகலை. கேரி ஸ்டீவர்ட் தன்னோட அப்பா தான் ஜோடியாக் கில்லர்னு நிரூபிக்க அந்த லெட்டரில் உள்ள ஸ்டாம்பை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் எடுக்க மறுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு போதுமான ஆதாரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது தியரி ரொம்ப ஃபேமஸான தியரி. இவரோட தியரி படி தான் 2007 ஜோடியாக் கில்லர் அப்படிங்கிற படமும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தியரி படி ஆலன் அப்படிங்கிறவர் தான் ஜோடியாக் கில்லராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது கிரைம் நடந்தப்போ, அதாவது ஒரு கப்புள்ஸ் பிக்னிக்கில் இருந்தப்போ நடந்த கொலை. ஆலன் தன்னோட ஃபேமிலி கிட்ட பக்கத்தில் இருக்கிற லேக்குக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்பி வரும்போது அவரோட கை மற்றும் ட்ரெஸ்ஸில் இரத்த கரைகள் இருந்திருக்கு. ரத்தம் படிஞ்ச கத்தியும் அவரோட காரில் இருந்திருக்கு. 2 வருஷம் கழித்து ஆலன் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் தான் ஜோடியாக் கில்லர் அப்படின்னும் நிறைய மனிதர்களை வேட்டையாட போகிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்கான். இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியாக ஆலனை விசாரிக்கிறாங்க. அப்போது ஆலன் கையில் கட்டியிருந்த வாட்சில் அந்த ஜோடியாக் சிம்பிள் இருந்திருக்கு. அந்த சிம்பிளும் போலீஸுக்கு லெட்டரில் வந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1971 ஏதோ காரணங்களுக்காக ஆலன் ஜெயிலில் இருந்திருக்கான். அந்த சமயத்தில் ஜோடியாக் கில்லர்கிட்ட இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு லெட்டருமே வராமல் இருந்திருக்கு. அதே மாதிரி 2வது அட்டாக்கில் தப்பிச்ச ஜார்ஜ் கிட்ட 1991 போலீஸ் சில ஃபோட்டோக்களை காமிச்சு இதில் யார் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற நிறைய ஃபோட்டோஸில் ஜார்ஜ் எடுத்த ஃபோட்டோ ஆலனோட ஃபோட்டோ. ஜோடியாக் கில்லரை மாஸ்க் இல்லாமல் பார்த்த ஒரே நபர் ஜார்ஜ் மட்டும்தான். உடனே போலீஸ் ஆலன் இருந்த அறையை சோதனை பண்ணுறாங்க. அங்கே பாம் தயாரிக்கிறதுக்கான பொருட்களும் ஏற்கனவே தயாரித்த பாம்களும் அங்கே இருந்திருக்கு. 1992 மர்மமான முறையில் ஆலன் அவர் வீட்டில் இறந்து கிடந்திருக்காரு. பிரேத பரிசோதனையில் ஆலன் ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இப்போது ஆலன் இந்த குற்றவாளியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆலனோட டிஎன்ஏவும் அந்த லெட்டரில் உள்ள டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. அதே மாதிரி ஆலனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் போலீஸுக்கு வந்த லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகலை. போலீஸுக்கு கிடைச்ச கைரேகையும் ஆலனோட கைரேகையும் மேட்ச் ஆகவே இல்லை. கடைசியாக போலீஸ் வெளியிட்ட ஜோடியாக்கோட முகமும் ஆலனோட முகமும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. ஆனால் நிறைய பேர் ஆலன் தான் ஜோடியாக் கில்லராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது தியரி என்ன அப்படின்னா கேன் அப்படிங்கிறவர் தான் ஜோடியாக் கில்லர்னு சொல்கிறாங்க. கேன் 1962 ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவரோட தலையில் அடிபட்டு அவரோட மூளையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இவரோட பேர் மை நேம் இஸ் அப்படின்னு ஜோடியாக் கில்லர் எழுதிட்டு வந்த லெட்டரில் உள்ள பேரோட மேட்ச் ஆகுது. மேலும் ஜோடியாக்கோட 2வது கொலையில் கொல்லப்பட்ட டார்லினோட சிஸ்டர் கேன் தான் தன் அக்காவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹராஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நடந்த டாக்ஸி டிரைவர் கொலை அப்போது போலீஸ்கிட்ட வந்து பேசின அந்த ஜோடியாக் கில்லர் முகமும் கேனோட முகமும் வயசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸி டிரைவர் அந்த ஜோடியாக் கில்லரை
பிக்கப் பண்ண இடமும் கேனோட வீடும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்திருக்கு. அப்போது ஜோடியாக் கிரைம் சீனில் இருந்த ஒரு சாட்சியான டான் அப்படிங்கிறவர் ஒரு ஹோட்டலில் இருந்து காணாமல் போயிருக்காரு. அதே ஹோட்டலில் தான் கேனும் தங்கி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, மார்ச் 20, 1970 கலிஃபோர்னியாவில் ஒரு குழந்தையோட கேத்லின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஜோடியாக்கோட காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த ஜோடியாக் கில்லர் இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், அதுக்கப்புறமா உன்னோட குழந்தையும் கொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கான். அப்போது ஒரு டேர்னிங்கில் கார் ஸ்லோவாக போகும்போது அந்த பெண்மணி காரில் இருந்து குதித்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது ஜோடியாக் போலீஸுக்கு எழுதின ஒரு லெட்டரில் கூட இருந்திருக்கு. போலீஸ் அந்த பெண்மணிக்கிட்ட சில ஃபோட்டோஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தது யாருன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பெண்மணி காமிச்ச ஃபோட்டோ கேன். ஓகே, இப்போது கேன் ஜோடியாக் கில்லராக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்கிறேன், பார்க்கலாம். கேனோட டிஎன்ஏவும் அந்த லெட்டரில் இருந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் கேனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சுத்தமாக மேட்ச் ஆகலை. மேலும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒத்து போகவே இல்லை. கடைசியாக ஃபோட்டோ கூட முழுமையாக மேட்ச் ஆகலை. இந்த 3 பேரில் யார் உண்மையான கொலையாளின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கணிப்புப்படி ஆலன் தான் இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா முதல் 3 கொலைகளை ஆலன் தான் பண்ணியிருக்கான். ஆனால் கடைசியாக நடந்த டாக்ஸி டிரைவர் கொலை மட்டும்தான் கேன் பண்ணியிருக்கான். ஜோடியாக் கில்லர் நேம் யூஸ் பண்ணி கேன் இந்த கொலையை பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ வரைக்கும் இதெல்லாம் யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியலை, மர்மமாகவே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த ஜோடியாக் கில்லராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மர்மமான விஷயங்களை நம்ம கேவிபி டாக்கீஸில் ராட்சசன் தொடர் மூலமாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. நன்றி.